ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு குக் வித் ராதி கதைக்கிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க அப்படிங்கன்னா, சட்டி அடுப்பில் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. செமண்டிங் குழம்பு வைக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், கருவேப்பமில்லை, உள்ளி, தக்காளி பழம், பச்சை மிளகாய், செமண்டி, உப்பு, மஞ்சத்தூள், கறி மிளகாய், உருளைக்கிழங்கு. பாப்பம் எப்படி வைக்கிறோம்ண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ அடுப்பை போடுவோம். அடுப்பை போட்டுட்டு சட்டி சூடாகினா பிறகு எண்ணெய் விடுவோம். இப்போ எண்ணெயை விடுவோம். எண்ணெய் சூடாகினா பிறகு இதுக்கு தேவையான வெந்தயம், பெருஞ்சீரகம், அதொன்று சொல்லையில் காட்டையில் நினைப்பீங்க, எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெந்தயம், பெருஞ்சீரகம் அதுக்கெல்லாம் போடைக்க பார்ப்போம். ஓகே, இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ தேவையான வெந்தயம், பெருஞ்சீரகத்தை போடுவோம். இப்போ முதல்ல வெந்தயம் போடுறேன். வெந்தயத்தை நல்லா வரும். இப்போ பெருஞ்சீரகம் அதையும் நல்லா போட்டு வதங்க. இதுக்கு பிறகு இப்போ வட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட போகிறேன். இப்போ இதெல்லாம் தாளித்து கொண்டு வரட்டும். வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொண்டு வந்த அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கி கொண்டு வருது. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் கெதியில் வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ இந்த டைமில் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பமில்லை, வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தை போட போகிறேன். போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ இந்த டைமில் வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் கறிமிளகாயையும் போட்டு வதக்க போகிறோம். வதக்கி போட்டு பார்ப்போம். இப்போ வாங்க வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு கட்டி போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிகிறதுக்கு மூடி விடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், போட்டு பிரட்டி போட்டு மூடி விட போகிறோம். உருளைக்கிழங்கு இந்த கறிமிளகாயும் அவிஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் மூடி விடுவோம் அவியல். இப்போ திறந்து பார்ப்போம். அந்த தக்காளி பழமெல்லாம் கரைஞ்சி உருளைக்கிழங்கு அவிஞ்சு இது பாருங்கள், தண்ணி தானாக விட்டுருக்கு. இந்த தக்காளி பழம் இதுதான் அவிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த டைமில் 2 கரண்டி தூள் போட்டுட்டு கொஞ்சம் புளியும் விட்டுட்டு மூடி விடுவோம். நான் புளியையும் காட்டையில் இப்போ என்ன தக்காளி பழம் புளி தானே, அப்போ தேவைக்கே இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் புளி புளிஞ்சு வச்சுட்டுக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி அளவை பார்த்து விடுவோம். தூளையும் போட்டு பிரட்டி போட்டு மூடி விட்டுட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ 2 தூளும் போட்டு கொஞ்சம் புளியும் விட்டுட்டு பிரட்டி போட்டு தூளெல்லாம் அவிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு எடுத்து வச்சுக்கிற செமண்டினையும் போட்டு அளவுக்கேற்ற தண்ணியை விட்டுங்கன்னா ஓகே. இப்போ அவிஞ்சொண்டு வரட்டும். தூள் வாசமெல்லாம் போட்டு நேரம் திறந்து பார்ப்போம். இப்போ இந்த டைம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற செமண்டினை போட போகிறோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியையும் விட போகிறோம். 1 கப் தண்ணி விடுறேன். இன்னும் 1 கப்பு விட்டோம்னு சொன்னால் ஓகே. 2வது கப். ஓகே, இப்போ பிரட்டி விடுவோம். ரெண்டு ரக்கைக்கு பார்ப்போம்.
இதை பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் சேர்ந்து அவியறதுக்கு மூடி விட்டுட்டு ரக்கைக்க பார்ப்போம். இப்போ பாருங்க கறி ரெடி ஆகிட்டு. இந்த கறி நான் செய்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த பெல் பட்டினையும் அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையுமென்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். பாய் பாய்.